இயக்குனர் எழில் இயக்கத்தில் முதல் முறையாக உருவான திரைப்படம் துள்ளாத மனமும் துள்ளும். இத்திரைப்படம் தற்பொழுது 25 வருடங்களை கடந்துள்ளது. இதை கொண்டாடும் விதமாக துள்ளாத மனமும் துள்ளும் படத்தினுடைய 25 வருட விழா சிறப்பாக நடைபெற்றது. இவ்விழாவில் தற்பொழுது தேசிங்கு ராஜா 2 என்ற படத்தை எழில் இயக்கி வருகிறார். இப்படத்தினுடைய ஃபர்ஸ்ட் லுக் லான்ச்சையும் தற்பொழுது இவ்விழாவில் வெளியிட்டுள்ளார் எழில். துள்ளாமலும் துள்ளும் படம் ரிலீஸ் இப்போ 25 வருஷம். அவர் வந்து சொன்னார் 25 வருஷம்ட்டு ஷாக்காகி போச்சு. இவ்வளோ சீக்கிரம் வருஷம் ஓடி போச்சான்ட்டு. அப்போ என் கணக்கு பார்த்தேன் திருப்பாச்சு, நமக்கு சீக்கிரம் வந்துடுமோ அப்படின்ட்டு பயமாக இருக்கு. வருஷங்கள் வந்து இவ்வளோ சீக்கிரம் 25 வருஷங்கிறது டக்குனு வயசான காட்டிடும்ல. ஆனால் எலிசாரை பொறுத்த வரைக்கும் என்றைக்குமே இளமையான அளவர். அப்போ எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி இளமையோடு இருக்கார். துள்ளாமலும் துள்ளும் படம் ரிலீஸ் ஆகும்போது அப்புறம் நான் உதவி இயக்குனர் இருக்கும்போது தெரியும் பொருளாதாரத்தை எவ்வளோ கஷ்டப்படும்ட்டு. ஒரு படம் பார்க்குறதே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். தேட்டரில் போய் டிக்கெட் எடுத்து அதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்படி கஷ்டப்பட்டு ஒரு படத்தை ஒரு தடவை பார்க்குறதே பெரிய விஷயமா இருக்கும். ஆனால் துள்ளாமலும் துள்ளும் தான் அந்த கஷ்டத்துலேயும் நான் 2 தடவை பார்த்தேன் அந்த படத்தை. அவ்வளோ ஒரு ஸ்க்ரீன் பிளே, சென்டிமெண்ட்டு, சாங்ஸு, அந்த லாஸ்ட் கிளைமேக்ஸு, ஒரு படத்துக்கு எப்படி திரைக்கதை இருக்கணுங்கிறதுக்கு உதாரணமான படம் தான் துள்ளாத மனம் துள்ளும். அப்புறம் தீபாவளி படம் எல்லாம் பார்த்து எப்படி டக்குன்னு காமெடிக்கு மாறினது ஷாக்காக இருக்குது. ஒரு சீரியஸாக ஒரு சென்டிமெண்ட்டாக பண்ண ஒரு இயக்குனர் டோட்டலாக அப்படியே ஃபுல் காமெடி. சில காமெடி படம் எடுப்பாங்க, நமக்கு சிரிப்பு வராது. ஆனால் இவர் படம் தான் காமெடி படம் எல்லா சீனும் சிரிக்கிற மாதிரி இருக்கும். அது வந்து வேலைன்னு வந்துட்டா வெள்ளைக்காரன் படத்துலலாம் காலையில் 6 மணி கோழி கொக்கர்கோன்னு கூவிச்சு, அதை கேட்டாலே போதும். அந்த சீனை பார்த்தாலே நமக்கு எவ்வளோ நமக்குள்ள ஒரு துக்கம் இருந்தாலும் துயரம் இருந்தாலும் அந்த சீனை பார்த்தாலே டோட்டலாக ஓடிப்போம். என்னை பொறுத்தவரைக்கும் இயக்குநரில் காமெடி படம் பண்ணி மக்களை சிரிக்க வைக்கிறது மிகப்பெரிய கலை. அதை மிகப்பெரிய திறமை வேணும். அளவு வச்சிடலாம், அது மாதிரி த்ரில்லர் படம்லாம் நம்ம பயமுறுத்திடலாம். ஆனால் மனுஷனை சிரிக்க வைக்கிறது இருக்க அதுதான் பெரிய விஷயம். அதில் எழில் சார் வந்து அதில் இந்த காமெடி கிங்குன்னே சொல்லுவாங்க. அவரை அதில் போய்கிட்டு இருக்காரு. அவருடைய வாழ்த்துக்கள்.